ஒரு மாநில கட்சி அங்கீகாரம் வாங்குவதற்கு விசிகாவுக்கு 25 இயர்ஸ் ஆயிருக்குதுங்க. கால் நூற்றாண்டு காலத்தை கடக்க வேண்டி இருந்திருக்கிறது. 10 ஆண்டுகளா என்டிகே அதை வாங்குது. தனித்து வாங்குது. அதனாலதான் திருமாவளவன் அண்மையில சொன்னார் ஒரு வார்த்தை, நீங்க கவனிச்சிருப்பீங்க. 2026க்கு பிறகு தமிழ்நாட்டின் அரசியல் களம் மாறப்போகிறதுன்னாரு. 16ல் 1.1, அப்புறம் 19ல் 3, 21ல் 6, 24ல் 8. 24லாம் ஒரு அரசியல் விமர்சகர், நான் பேர சொல்ல விரும்பினா ரொம்ப மரியாதைக்குரியவர் தான். அவளை 2% வாங்கினாலே பெரிய விஷயம் சொன்னா. அப்படி 24ல் இப்போ ஒருத்தருடைய மதிப்பீடுகளையும் ஒவ்வொரு முறை தவிடுபடி ஆகியிருக்கிறார் சீமானும் நாம் தமிழர் கட்சியும். காரைக்குடியில் அவருக்கு ஒரு வெற்றி வாய்ப்பு இருக்கிறதா தான் கள நிலவரங்கள் சொல்லுது. ஏன்னா போன முறை தேர்போகி பாண்டி நிற்கும் போது அவர் தனிச்சு போட்டிட்டார், அமமுக சார்பில் மட்டும் போட்டிட்டாரு. அப்போ அதிமுக கூட்டணியில இருந்த பாஜகவுக்கு சீட்டு கொடுத்தாங்க, எச்ராஜா நின்னாரு. 2 பேரோட ஓட்டை சேர்த்தாலே மாங்குடியை முந்திட்டாங்க போன வாட்டியே. இப்போ இந்த வாட்டி ஏன் சீமான் சூஸ் பண்ணாருன்னா, 2024 நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் சட்டமன்ற தொகுதி வாரியா நீங்க கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த தொகுதியில் அதிகமான ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க. 28,000 ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க தமிழ்நாடு தழுவிய அளவில். சாதி மதம்லாம் பார்க்க மாட்டேன், நான் மாற்று பெரியாரு அம்பேத்கர்னு பேசின விஜய் திருச்சி கிழக்குலையும் பெரம்பூர்லையும் போட்டி போறதுக்கு சாதிய மதமும் தான் காரணம். சீமான் அதெல்லாம் புறந்தல்றாரு. எப்போதுமே லீடர் மெட்டீரியலுங்கிறவங்க இதெல்லாம் தூக்கி தூர போடணும். அரசியல் பேரவை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் சமகால அரசியல் பேச இருப்பவர் அரசியல் விமர்சகர் அருள்மொழிவர்மன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். கிட்டத்தட்ட 4 முனை போட்டி உறுதியா இருக்கு. முன்ன மாதிரி இல்லாம இந்த 4 முனை போட்டியும் கிட்டத்தட்ட ஸ்ட்ராங்காவே இருக்காங்க, ஈக்குவல் பலத்தோட இருக்குன்னு கூட சொல்லலாம். இந்த தேர்தலில் என்டிக்கு எந்த வகை தாக்கத்தை ஏற்படுத்தும் சார்? வழக்கமான 2016 எடுத்துக்கோங்க, ஒரு 10 ஆண்டுகளை நம்ம கொஞ்சம் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். 2016, அப்புறம் 2019 நாடாளுமன்ற தேர்தல், 21 சட்டமன்றம், 24 நாடாளுமன்றம், 26 சட்டமன்றம். 2016ல் திமுக, அதிமுக, நாம் தமிழர் கட்சி, மக்கள் நல கூட்டணி. 2026ல் அதான் இல்ல அதாவது என்னன்னா ஒரு விசிபிளா தெரிஞ்சவங்களுக்காக நான் சொல்றேன். எனக்கு ஒரு பெருசா 2 பேரும் இதுவா இருந்தாங்க. 2026ல் திமுக, அதிமுக, அதே நாம் தமிழர் கட்சி, மக்கள் நல கூட்டணி இல்லாம அந்த மக்கள் நல கூட்டணி ஃபுல்லா என்ன ஆயிடுச்சு, போய் திமுக சேர்ந்துருச்சு. நீங்க சொன்ன பாமக அதிமுகவோட போய் ஐக்கியமாயிருச்சு, இல்ல 2ஆ உடைஞ்சிச்சுன்னு சொல்லலாம். இப்போ 4ஆவதா இன்னைக்கு பூசா இருக்கிறான்னா தாவேக்காது. இப்போ தமிழ்நாடு கிரவுண்டுக்கு இது ஒரு புது வகையான தேர்தல் அப்படின்றத உடன்பாடு கிடையாது. எப்பயுமான தேர்தல் தான். நீங்கள் நல்ல ஒரு வார்த்தையை பயன்படுத்தினீங்க, எல்லாருமே பலமாக இருக்கிறாங்க. தாவேக்காவும் ஒரு பலமான ஒரு தோற்றத்தை தான் காண்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. க்ரௌடை பேஸ் பண்ணி சொல்கிறேன். இந்த க்ரௌடெல்லாம் ஓட்டா மாறிச்சு ஒரு மிகப்பெரிய பலம். அப்போ 4 பேருமே பலமாக தான் இருக்கிறாங்க. அப்படின்னும் போது வெற்றி அப்படிங்கிறது இப்போ திமுக எதிர்ப்பு வாக்குதான் 3 பேர் வாங்க போகிறாங்க. அதிமுக, என்டிகே, டிவிகே. அப்போ அது டிஎம்கேக்கு ஏதோ ஒரு வகையில ஒரு இடத்துல ஒரு சாதகமானதான் இருக்குங்கிறத நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அட் த சேம் டைம் விஜயும் சீமானும் கூட விட்டுருங்க, விஜய் டிஎம்கேவோட கோர் ஓட்டுல கை வச்சாரு, சிறுபான்மையின ஓட்டுகள்லாம் கை வைக்கிறாருன்னு வச்சுக்கோமே, அது திமுகவுக்கு ஒரு பலவீனத்தை உருவாக்கும். அப்படி திமுக ஒரு பக்கம் ஒரு இடைத்தராசில் கீழே இறங்கும் போது அது யாருக்கு அஃப்கோர்ஸ் மேலே இருக்கும், அதிமுகவுக்கு மேலே போகும். அப்போ இந்த கால்குலேஷன் பார்த்தா அதிமுக கூட ஒரு எட்ஜ் இருக்கு. ஸோ அதாவது எது நடக்க போது நமக்கு தெரியாது, பட் நம்ம ஒரு நிகழ்த்தகவை பேசலாம், ப்ராபபிலிட்டிஸ் இதெல்லாம் இருக்குதுன்னு நம்ம பேசலாம். இதில் என்டிகேவோட ரோல் நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா, அவங்க கன்சிஸ்டண்டான ஒரு குரோத்தை காமிக்கிறாங்கல்ல. 16ல் 1.1, அப்புறம் 19ல் 3, 21ல் 6, 24ல் 8. 24லாம் ஒரு அரசியல் விமர்சகர், நான் பேர சொல்ல விரும்பினா ரொம்ப மரியாதைக்குரியவர் தான். அவளை 2% வாங்கினாலே பெரிய விஷயம் சொன்னா. அப்படி 24ல் அப்போ ஒருத்தருடைய மதிப்பீடுகளையும் ஒவ்வொரு முறை தவிடுபடி ஆகியிருக்கிறார் சீமானும் நாம் தமிழர் கட்சியும். இப்போ இந்த முறையாக அதை ஆக்குவாங்கன்னு அவங்க முழுமையாக நம்புறாங்க. காரைக்குடியில் அவருக்கு ஒரு வெற்றி வாய்ப்பு இருக்கிறதா தான் கள நிலவரங்கள் சொல்லுது. அவருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குது, அதிகமாகவே இருக்குதுன்னு சொல்றாங்க. இன்னொரு அதிக கிரவுண்ட் ஒர்க் பண்ணாங்கன்னா என்ன கடினமான தொகுதியாக மாறிடுச்சு. இப்போ அது ஒரு ஸ்டார் தொகுதியாகவும் மாறிடுச்சு. ஏன்னா போன முறை தேர்போகி பாண்டி நிற்கும் போது அவர் தனிச்சு போட்டிட்டார், அமமுக சார்பில் மட்டும் போட்டிட்டாரு. அப்போ அதிமுக கூட்டணியில இருந்த பாஜகவுக்கு சீட்டு கொடுத்தாங்க, எச்ராஜா நின்னாரு. 2 பேரோட ஓட்டை சேர்த்தாலே மாங்குடியை முந்திட்டாங்க போன வாட்டியே, காங்கிரஸை முந்திட்டாங்க. இப்போ இந்த வாட்டி ஏன் சீமான் சூஸ் பண்ணாருன்னா, 2024 நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில்
சட்டமன்ற தொகுதி வாரியா நீங்க கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த தொகுதியில் அதிகமான ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க, 28,000 ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க தமிழ்நாடு தழுவிய அளவில். அப்போ அதை வந்து சூஸ் பண்றாரு. அவர் எல்லா கால்குலேஷன்ஸையும் ஒதுக்கி தள்ளிட்டாரு. சாதி மதம்லாம் ஓரம் தள்ளு, சாதி மதம்லாம் பார்க்க மாட்டேன், நான் வந்து மாற்று பெரியாரு அம்பேத்கர்னு பேசின விஜய் திருச்சி கிழக்குலையும் பெரம்பூர்லையும் போட்டி போறதுக்கு சாதிய மதமும் தான் காரணம் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா. சீமான் அதெல்லாம் புறந்தள்ளுறாரு. எப்போதுமே லீடர் மெட்டீரியலுங்கிறவங்க இதெல்லாம் வந்து தூக்கி தூர போடணும். ஒரு ஸ்டாரா ஒரு லீடரா நீங்க இருக்கிறீங்கன்னா அதெல்லாம் ஓரந்தள்ளணும். நான் வந்து உனக்கானவனா நிக்கிறேன்னு நீங்க சொல்லணும்ல. அதில் காரக்குடிய சீமா சூஸ் பண்ணது ஒரு வைஸ் சாய்ஸ் தான். அப்போ அதில் வந்து ஒரு எட்ஜ் இருக்குன்றத நிறைய பேர் சொல்றாங்க, இல்லாமலும் போகலாம். பட் இன்னைக்கு பேசுறத வச்சு நான் உங்களுக்கு சொல்றேன். அண்ட் கட்சி ரீதியாக பார்க்கும்போது முக்கியமான களப்பணியில கன்னியாகுமரியா இருக்கட்டும், அப்புறம் இன்னும் பல முக்கியமான தொகுதிகளில் வந்து வேலை பார்க்குறவங்களுடைய விசிபிளாக அவங்க எப்படி கிரவுண்ட் ஒர்க் பண்ணுறாங்க நம்ம பார்க்குறோம். அதுவும் ஒரு விஷயம் தானே. ஏன்னா ஒரு கட்சி வந்து கன்சிஸ்டண்ட்டாக வளர்றதா இல்லையாங்கிறதா ரொம்ப முக்கியம். அதனால தான் திருமாவளவன் அண்மையில் சொன்னார் ஒரு வார்த்தை, நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, 2026க்கு பிறகு தமிழ்நாட்டின் அரசியல் களம் மாறப்போகிறதுன்னாரு. ஒரு மாநில கட்சி அங்கீகாரம் வாங்குவதற்கு விசிகாவுக்கு 25 இயர்ஸ் ஆயிருக்குதுங்க. 4 நூற்றாண்டு காலத்தை கடக்க வேண்டி இருந்திருக்கிறது. 10 ஆண்டுகளை என்டிகே அதை வாங்குது, தனித்து வாங்குது. அப்போ அப்படியான ஒரு வளர்ச்சி இருக்குதுன்னா நம்மள்ட்ட இருந்து தான் அந்த ஓட்டெல்லாம் போகுது. நாட் ஒன்லி விசிகாவை மட்டும் நான் போகுதுன்னு சொல்லலை. ஏன்னா பறையர் மற்றும் தேவேந்திர குல வேளாளர்கள் சமூகத்தினுடைய அந்த கேஸ்ட் கன்சால்டேஷனை சீமான் அங்க பண்றாரு. அது ஒரு கால்குலேட்டிவ் ரிஸ்க் தான். அது அருந்ததியர்களுக்கான உள்ஒதுக்கீடு எதிர்க்கிறாரு. ஆனா அருந்ததியர் சமூக மக்களுடைய பிரதித்துவத்தை நான் வந்து எதிர்க்கல. அதனால ஏற்படக்கூடிய பாதிப்புகளை யார் ஈடுபடுறதுன்னு கேட்கிறாரு. பொதுவில் இருந்து எடுத்து கொடுன்னு அங்க ஒரு அடிக்கிறாரு. அட் த சேம் டைம் பிராமணர்களுக்கு வாய்ப்பும் கொடுக்குறாரு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு குட்டி திமுக, ஒரு குட்டி கருணாநிதி தான் சீமான் கேட்டீங்கன்னா. அப்படிதான் அவரும் கால்குலேஷன்லாம் பண்ணுவாரு. உதாரணத்துக்காக சொல்றீங்க, அந்த மாதிரி சொல்றேன், தவறா சொல்றேன். ஏன்னா கருணாநிதி அவர்களையும் வந்து அவர் அரசியல் ஒரு சாணக்கியருங்க. அவர் மேல பொலிட்டிக்கலா கொள்கை ரீதியா அப்புறம் செயல்பாடுகள் ரீதியா விமர்சனங்கள் இருக்கலாம். இல்லாத யாரு மேல விமர்சனங்கள் இல்லாமலாம் இல்லை, இன்க்ளூடிங் சீமானே நான் சொல்றேன். அப்படி பார்க்கும்போது அந்த கால்குலேஷன்ஸ் அதுக்காக நான் கம்பேரிசனுக்காக சொன்னேன். ஸோ என்டிகே வந்து ஒரு கன்சிஸ்டன்ட் குரோத்தை காமிச்சுட்டு தான் இருந்திருக்கிறாங்க. இந்த முறையும் அந்த குரோத்தை காமிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு வந்து அப்படியே அடிபணிஞ்சிருவாங்க, அப்படியே அடிஞ்சு ஒடுங்கி போயிடுவாங்கன்ற மாதிரி நான் பார்க்கல. கிரவுண்ட் அப்படிப்பட்ட விஷயங்களை எக்ஸ்பிரஸ் பண்ணலாம்னு நான் நினைக்கிறேன். சார், டிவிகேல 2 பெண் தலைவர் கொள்கை தலைவர் வச்சிருந்தாலுமே கிட்டத்தட்ட 23 பெண் வேட்பாளர்கள் தான் அறிவிச்சிருக்காங்க. 10% குறைவான பெண் வேட்பாளர்கள் தான் அறிவிச்சிருக்காங்க. ஆனா என்டிகேல கிட்டத்தட்ட 50% ஆண்களுக்கு என்ன சாய்ஸோ அதே மாதிரி ஈக்குவலா பெண்களுக்கு கொடுக்குறாங்க. இது பெண்கள் மத்தியில ஒரு புதிய தலைமுறை வாக்காளர்கள் மத்தியில என்டிகே ஈர்ப்பு இருக்குமா இல்ல டிவிகே இருக்குமா? இல்லைங்க, 2 விதமான விஷயம் இருக்குதுங்க. இப்போ நீங்க சொல்றது வந்து ஒரு ஸ்ட்ரக்சரல் ரிஃபார்ம், அது ஒரு அமைப்பு மாற்றத்தை வந்து சீமான் முன்னெடுக்கிறாரு. அதுக்கு உடனே பலன் கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா உடனே பலன் கிடைக்காது. ஒரு விதையை நீங்க போறீங்கன்னா நாளைக்கே மரமாகி உங்களுக்கு கனி கொடுத்துருமா? கொடுக்காது. அது மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரல் ரிஃபார்மை வந்து சீமான் முன்னெடுக்கிறாரு. விஜய் கிட்ட வந்து அவர் எத்தனை பெண்களுக்கு சீட்டு கொடுத்தா என்ன, கொடுக்காட்டி என்ன, அவர் எதுக்காக அவருக்கு ஓட்டு போடுவாங்க? விஜய் நல்லா நடிப்பாரு, நல்லா வந்து திரைப்படங்களை நல்லா பண்ணிட்டு இருந்தாரு, அவரோட ஃபேனா இருந்தேன், கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு, வேணா ஓட்டு போடுறேன், இவ்வளவுதானே விஜயோட கொள்கையா, கோட்பாடா, தத்துவமா, மாற்றமா? எதுவுமே இல்லை. ஏதாவது ஒரு மாற்றம், ஏதாவது ஒரு புதுசாரன்னு சொல்லுங்க நீங்க. அவங்களும் இலவசமா, நானும் இலவசம். அவங்களும் இதை பேசுறாங்களா, நானும் இதை பேசுறேன். அவங்க இதை சீர் கொடுத்தாங்கன்னா நான் அண்ணன் சீர் கொடுக்குறேன், மாமா. அது என்ன அரசு கொடுக்குறது அண்ணன் சீர், அரசு கொடுக்குறது மாமன் சீர் ஆகுது? ஏன் அப்ப உண்டு காசு, ஏன் வரி பணம் எடுத்துட்டு எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க? சர்க்கார் படத்தை எதிர்த்து வீடியோ. அது இப்ப சிக்கல் என்னன்னா, மாற்றம்னு சொல்லிட்டு வர்றவருடைய தகுதி என்னங்கிறது இப்போ ஒரு மக்களுக்கு எக்ஸ்பிளிசிட்டா காமிச்சிருக்கிறாரு. ஆனா கண்டினியூ பண்ண மாட்டேங்கிறாரு பாருங்க. இப்ப வரைக்கும் அந்த கட்சியினுடைய தேர்தல் வாக்குறுதி வெளிவரல. இப்ப வரைக்குங்க எல்லா கட்சியும் ரிலீஸ் பண்ணாங்க. ஈவன் சிபிஎம் ரிலீஸ்டு, பாமக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, காங்கிரஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க, எப்பயுமே மற்ற கட்சி ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்சி தேர்தலுக்கு இன்னும் 20 நாள் தான் இருக்குது. என்னுடைய தேர்தல் வாக்குறுதினா இதுதான் ஒரு புத்தகம் போட்டு வெளியிடறதுக்கு உங்களால முடியல. உண்மையிலேயே இந்த விஷயத்த சீமான பாராட்டணும். ஒரு ஸ்ட்ரக்சரலா போறாரு பாருங்க.
234 பேர் ஒரு நாள் அறிவிக்கிறாரு. அது ஒரு மாநாடு போடுறாரு. அறிவிச்சு முடிச்ச கையோட ஒரு தேதி அறிவிக்கிறாரு. தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்திய அளவிலான ஊடகங்களை சந்திக்கிறாரு. ஏஎன்ஐ மீட் பண்ணாரு, ஹிந்துவை மீட் பண்ணாரு, இந்தியா டுடே மீட் பண்ணாரு, எல்லாரையும் டைம்ஸ் எல்லாரையும் மீட் பண்ணாரு. நேற்று இந்தியா டுடேல ஒரு பேட்டியே கொடுத்துருக்கிறாரு. பரப்புரையின் போது பிபிசி தமிழுக்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறாரு. ஊடகங்களை சந்திச்சு அவங்க கிட்ட என் ஸ்டாண்ட் இதுதான் காமிக்கிறாரு. அவங்களுடைய கொள்கை வரைவு திட்டத்தை பாருங்க. நான் எங்களுடைய ஊடகம் நாங்களும் வந்து கவர் பண்ண போயிருந்தோம். கொள்கை வரைவு புத்தகத்தை, அதாவது இது வந்து செயற்பாட்டு வரைவுன்றாரு அவர். மற்றவங்களாம் வாக்குறுதிங்கிறான், இது செயற்பாட்டு வரைவுங்கிறாரு. 5 கிலோ இருக்கும், தூக்க முடியாது உங்களால. செயற்பாட்டு வரைவுன்னு போட்டு கொடுக்குறாருன்னா அது ஒரு கனவு திட்டம். அதெல்லாம் ஒண்ணு சாத்தியமா அப்படின்னு கேட்டு ஒரு உருட்டக்கூடாது. ஒரு கனவு முன்வைக்கிறாரு அவரு. அது சாத்தியமா, அது முடியுமா, அது தேவையா, சாத்தியமாங்கிறத விட தேவையா தேவையில்லையான்னு பார்க்கணும். அதுவும் தமிழ் மொழி வந்து வழக்காடு மொழி, வழிபாட்டு மொழி, பண்பாட்டு மொழியா இருக்கணுங்கிறாரு. உங்களுக்கு தேவையா தேவையில்லையா? அது தேவை தானே அது. அப்ப அந்த மாதிரி ரிஃபார்ம்ஸை முன்வைக்கிறாரு சீமான். நீங்க வந்து 117 கொடுத்துருக்குறாங்க, 117 ஆண்கள் 117 பெண்கள் கொடுத்துருக்குறாங்க, இவர் வந்து 23 பேர் தான் கொடுத்துருக்குறாங்க, இந்த மக்கள்கிட்ட போய் செல்லும். ஆனால் மக்கள்கிட்ட போய் சேர்க்க வேண்டிய தேவை ஊடகங்களுக்குங்க. ஊடகங்களுடைய கடமை தானேங்க அது போய் சேர்க்கணுங்கிறது. விஜய் கிட்ட வந்து ரிஃபார்ம்ஸ் எல்லாம் யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. விஜய முதல்ல எதிர்பார்க்கலங்கிறதா நமக்கு வந்து இங்கே நமக்கு தெரிய வேண்டிய செய்தி. விஜய் வந்து ரிஃபார்ம் எல்லாம் விஷனரியாலாம் வரல. ஒரு ரிஃபார்மை விரும்புகிற ஆளு பணத்தை வாங்கிக்க, எனக்கு ஓட்ட குத்துன்னு பேச மாட்டான். பணம் வாங்குறதும் தப்பு, பணம் கொடுக்கறதும் தப்புன்றது தான் பேசுவான். அதில் பணத்தை வாங்கிக்கணும், அப்புறம் செவிலியே விசில ஊதணும். பணம் வாங்கிட்டனா நீ அடிமை தானே. நீ எதுக்கு முதல்ல பணம் வாங்குற? பணத்தை கொடுத்தாங்கன்னா பணத்தை தூக்கி அவன் செவில்ல அடிங்கன்னு விஜய் சொல்லுதான் நான் சப்போர்ட் பண்ணி பேசியிருப்பேன். என்ன பண்ணணும்? பணம் கொடுத்தா அந்த பணத்தை வாங்கி அவன் செவிலியே அடிங்க, அப்படி பேசினா கூட மகிழ்ச்சி தான். அதனால பணத்தை வாங்கிக்கிட்டு அவன் காதல விசில ஊதணும். பணம் வாங்கினாலே நீ அடிமைன்னு அர்த்தம். அப்ப என்ன சொல்லணும்? ஒரு நேர்மையாளரா நீங்க இருந்தீங்கன்னா பணம் வாங்குவதும் குற்றம், பணம் கொடுப்பதும் குற்றம்னு பேசுறதுக்கான திராணி முதல்ல ஒரு தலைவருக்கு இருக்கணும். அதுவே அவருக்கு இல்லை. அப்புறம் நீங்க வந்து இதெல்லாம் மக்கள் பார்ப்பாங்களான்னா, மக்கள்கிட்ட யார் யார் எப்படி எப்படி இருக்கிறாங்கன்னு சொல்ல வேண்டிய கடமை ஊடகங்களுக்கு இருக்கு. ஊடகங்கள் சரியா இருந்துச்சுன்னா, ஊடகங்கள் தங்கள் வேலை சரியா செஞ்சாங்கன்னா மக்கள் நல்வழிப்படுத்தலாம். மக்களை மட்டுமே குறை சொல்றதுங்கிறது நியாயமான விஷயம் இல்லை சார். ரீசெண்டாக வந்து எல்லா கட்சிகளுமே தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்காங்க சார். மு.க. ஸ்டாலின் அவர்கள் உரிமை தொகை வந்து 1000லேருந்து 2000 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காரு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து குடும்பத்திற்கு ஒரு உதவித்தொகையா 10,000 தரேன், அது மாதிரி கருணை தொகைன்னாரு. அப்புறம் அந்த வேர்டிங்ஸை மாத்திட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அதே மாதிரி மகளிர் உரிமை தொகை 2000 தரேன்னு சொல்லியிருக்காரு. இவரும் டிவிகே விஜயும் கிட்டத்தட்ட அதையே ஃபாலோ பண்ணி 2500 60 வயது உட்பட்ட மகளிருக்கு 2000 தரேன்னு சொல்லியிருக்காரு. இது மாதிரி கவர்ச்சி திட்டங்கள் நிறைய இருக்கிறப்ப நம்ம என்டிகே சீமான் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தற்சார்பு பொருளாதாரத்தையும் அடிப்படை மருத்துவ தேவைகளையும் வேலை வாய்ப்பையும் உறுதி செய்கிறேன், எல்லாமே நீயே வாங்கிக்கலாம்னு சொல்றாரு. பட் இதை சொன்னாலுமே மக்கள்கிட்ட இது மாதிரி தேர்தல் டயத்தில் வந்து இந்த மாதிரி கவர்ச்சி திட்டங்கள் தான் எடுபட்டு போகுது. இந்த வாட்டி மக்கள் வந்து நாம் தமிழ் கட்சி சீமாவில் நல்லா புரிஞ்சுப்பாங்களா? இல்லை சார், அது எல்லாமே எதாவது சொல்கிறேன், இதெல்லாம் மல்டிபிள் ஃபேக்டர்ஸை பேஸ் பண்ணியிருக்கு. நீங்கள் கேள்வியிலே கேட்குறீங்க, கவர்ச்சி திட்டங்களாக இருக்குதுங்க, அவர் இதெல்லாம் பேசுகிறாருங்கன்றீங்க. நமக்கு தெரியுது எது சரி எது தப்புன்னு தெரியுது. இது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்ல, அதுக்கு சீமான்ட்ட ஒரு பலம் இருக்கணும்ல. அதுக்கு பணபலம், படைபலம், அதிகார பலம், காட்சி ஊடக பலம் எல்லாம் வேணும். அப்படி எந்திரிச்சு வரும்போது தள்ளக்குட்டி உங்களை உட்கார வச்சிருவான். அதுவே ரொம்ப கஷ்டம். இப்போதான் அவங்க ஏதோ ஒரு கடந்த 5 ஆண்டுகளாக ஊடகங்களில் பயணிக்கிறாங்க, ஊடகங்களும் ஒரு பெருசாக விசிபிளாக தெரியுறாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க யாருக்குமே தெரியாது. இன்னொன்று, ஒரு கட்சி இப்போ தான் வளர்ந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் கேட்குற மாதிரி இன்னைக்கு ஒரு டிபேட்டபிள் பாயிண்ட் வந்திருக்குது இல்லை அவர் பேசுறது. இப்போ 2 தொகுதியில் வந்து நிற்கிறாரு விஜய்ன்றத விமர்சனம் பண்ணுறாரு. 2 விஷயம் இருக்குது. 2 தொகுதியில் விஜய் நிற்கிறது விஜய்க்கு இருக்கக்கூடிய அல்லது எனக்கு இருக்கக்கூடிய அல்லது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய சட்டம் வழங்கி இருக்கக்கூடிய உரிமை சட்டத்தில் இருக்குது. விஜய் நிற்கிறார், நீங்க எதுவும் அப்செக்ட் பண்ண முடியாது. ஆனா அந்த அந்த பொசிஷன் மேல அந்த நிலைப்பாட்டு மேல சீமானுடைய விமர்சனம் இருக்குல்ல, அது டிபேட்டபிள் பாயிண்ட், டிஸ்கஷன் உள்ளாக்கப்பட வேண்டிய ஒன்று. என்ன சொல்றாரு? 2 இடத்துல நிக்கிறீங்க, 2த்துலையும் ஜெயிக்கிறீங்க, 1த்துல நீங்க நாளைக்கு 1த்துல எம்எல்ஏ ஆக முடியும்,
இப்போ பெரம்பூர்ல ஜெயிச்சிட்டீங்க, இதுல ஜெயிச்சிட்டீங்க, நீங்க என்ன பண்ணுவீங்க? எனக்கு பெரம்பூர்ல நான் எம்எல்ஏ நினைக்கிறேன்னுவீங்க. இப்ப திருச்சி கிழக்குல என்ன பண்ணணும்? 14 இடைத்தேர்தல் வைக்கணும். எவன் அப்பா வீட்டு காசுல? உங்க அப்பா வீட்டு காசுல என் அப்பா வீட்டு காசுல வைக்கணும். இடைத்தேர்தலுக்கு நான் நிப்பேன், தேர்தல் அறிவிப்பேன், அவன் வேலை வெட்டி விட்டுவிட்டு பிரச்சாரத்துக்கு போகணும். 4 பேர் 4 கட்சிக்காரன் வந்து வேட்பாளர் நிப்பாட்டுவான், துண்டறிக்கை போடணும், செவரொட்டி ஒட்டணும், பரப்புரை பண்ணணும், அதுக்கு அனுமதி கொடுக்கணும். வேலை வெட்டில தண்டக்கருமாந்திரமா அந்த ஊர்ல இருக்கிறவங்கலாம். இப்போ சிஸ்டமேட்டிக்கா இருக்கிற சேஞ்சை பத்தி ஒரு ஆள் பேசும்போது அது ஒரு டிஸ்கஷனுக்கு உருவாகுது. தமிழ்நாட்டு மட்டும் இல்லைங்க, இந்திய அளவில் இருக்கக்கூடிய அதிகார மையங்கள்ல இருக்கக்கூடிய மாற்றங்களை துவக்க புள்ளியா பேசும்போதே அதை மலினப்படுத்தி மட்டுப்படுத்தி பார்க்கக்கூடாது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க, இந்தியா வெளியுறவுத்துறை அமைச்சர் யாரு? ஜெய்சங்கர். அவர் எந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டாரு? யார் ஓட்டு போட்டாங்க? நீங்க ஓட்டு போட்டீங்களா? நான் ஓட்டு போட்டேனா? நிர்மலா சீதாராமன் யாரு? அவங்க 10 வருஷமா நிதியமைச்சரா அவங்கள ஆனதுக்கான எப்படி ஆக்கினாங்க? சட்டத்தில் இருக்கிற உரிமைங்கிறாங்க. நான் தேர்ந்தெடுத்து எம்பி ஆக்கிப்பேன், அவங்க எம்பிக்கு நான் அமைச்சரவை கொடுப்பேன், என் இஷ்டம் அது அப்படிங்கிறாங்கன்னா இது ஜனநாயகத்துக்கு எதிரானது இல்லையான்னு ஒருத்தர் கேட்கிற கேள்விய அதெல்லாம் சட்டத்தில் இருக்கு. சட்டத்தில் இருக்கட்டுங்க, சட்டத்தில் இருக்கட்டும், சட்டத்தை எதிர்க்கவே கூடாதுன்னு இருக்குதா என்ன? இந்திய அரசியல் சட்டம் தான் ஆர்டிகல் 351 பத்தி பேசுது. 351 என்ன சொல்லுது? இந்திய பிரச்சாரம் பண்ணுது. எனக்கு பிடிக்கலங்க, நான் அருவருக்கிறேன், வெறுக்கிறேன். அந்த நான் அம்பேத்கர் எழுதுனா யார் எழுதுனா என்ன, எனக்கு அது பிடிக்கல, எனக்கு அசூயா அருவருப்பா இருக்கு. எனக்கு அதை கேட்கும் போதே காதல ஈயத்த காட்சி ஊத்துற மாதிரி இருக்கு. எனக்கு இந்திய போய் பிரச்சாரம் பண்ணுன்னு சொல்றது, நீ யாரா எனக்கு சொல்றது இந்திய பிரச்சாரம் பண்ணுன்னு? அந்த சட்டமே எனக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அதில் எதிர்த்து நான் பேசுவேன். அதே மாதிரிதான் இதுவும். இப்போ சீமானோட தாட் என்னன்னா, ஏங்க இப்ப 2 இடத்துல நிக்கிறதுங்கிறது வந்து எப்படிங்க சரியா இருக்கும்? மக்கள் வரி பணத்தை வீணாக்குறீங்க, ஏற்கனவே கோடி கோடியா குளடிக்கிறதுக்காக தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு உள்ள வரானுங்க. நினைச்சு பாருங்க. அப்போ இதெல்லாம் ஸ்ட்ரக்சரல் ரிஃபார்முங்க. ரிஃபார்ம்ஸை பத்தி அவர் பேசுறதுங்கிறது இன்னைக்கு போய் சேருமானா அது பொறுமையா தான் போய் சேரும். அது கஷ்டம் தான், நீங்க சொல்ற மாதிரி அவர் பார்க்க வருத்தமா தான் இருக்குது. அட்லீஸ்ட் அவர் ஒருத்தர் ஜெயிச்சு ஒரு 4-5 பேர் உள்ள ஜெயிச்சு போன பிறகுதான் அது வந்து வெளில ஒரு காலங்கள் மாறுங்க. திருமணம் சொன்ன மாதிரி தான் 26 பிறகு தமிழ்நாட்டில் வேற ஒரு களம் உருவாகுங்க. காலமாற்றம் தான். நம்ம எல்லாத்துக்கும் காத்திருப்பது தான் மிகப்பெரிய வேலை. நீங்க காத்திருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் அரசியல். சார் நீங்க சொன்னீங்க சார், திருமாவளவன் சார் அவரும் அப்படித்தானே சார் பண்றாரு. இப்ப எம்பியா இருக்காரு, அதான் சொல்றேன். எம்எல்ஏ சட்டம் கொடுத்த வாய்ப்பு அவர் சொல்லிடுவாரு. சட்டம் கொடுத்த வாய்ப்பு அதை வந்து அவருக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறாரு. ஏன்னா கட்சி ரீதியாக அவர் வளரணும்னு நினைக்கிறாரு. அதனால அவர் கட்சியை வளர்க்கணும். அதுக்கு பல காரணங்கள் இருக்கு, அது டீப்பாக நம்ம போக தேவையில்லை. ஆனால் அந்த விஷயத்தையும் சீமான் விமர்சனம் பண்ணாரு. இப்போ அவர் வந்து எம்பியா நின்னாரு, 2 ஆண்டுகள் எம்பியா பதவி அனுபவிச்சிட்டாரு, இன்னும் 3 ஆண்டுகள் இருக்குது. இப்போ ஒரு இதில் ஜெயிச்சிட்டாருன்னா அதுக்கு இடைத்தேர்தல் வைப்பீங்க. அந்த தேர்தலுக்கான செலவை ஏற்றுக்கணுங்கிறாரு. யார் சொல்றேன், இதெல்லாம் தண்ட செலவா இல்லையா? அல்லது நீ அமைப்புக்குள்ளாவது மாற்றத்தை கொண்டு வரணும், பர்பஸ் ரெப்ரசன்ட் கொடுக்கணும், அதிகாரத்துல வந்து விகிதாச்சார பிரதிநிதித்துவம் கொடுக்கணும், எவ்வளவு % வாங்கியிருக்கணும் அவ்வளோ % நீ இருந்துக்கன்னு சொல்லணும். அதையும் நீ பண்ண போறது கிடையாது. இந்த இந்தியன் சிஸ்டமே கொலாப்ஸ்டா இருக்குது, யூனிட்டரி நேச்சர்ஸோடு இருக்குது. இப்போ அதை மாற்றுறதுக்கான ஒரு விஷயமா அவர் பல இடங்களில் பேசுறாரு. அதை இவங்க வந்து ஒரு பதில் இல்லைன்னா கலாய்க்க வேண்டியது தானே. பதில் இல்லாதவன் ஆதாரம் இல்லாதான் அவதூறு கையெடுப்பாங்கிற மாதிரி பதில் இல்லை, கலாய்க்க வேண்டியதுதான். அது டிவிக்கு செங்கோட்டை என்ன சொல்றாங்கன்னா, ஜெயலலிதா அம்மாவே நின்று இருக்காங்களே பர்கூர் காங்கேயத்துல, அவங்களே நிக்கிறப்ப எங்க தலைவர் 4 தொகுதியிலாம் நின்னாரலாமன்றா பேசிட்டு இருக்காரு. அவரு 4 தொகுதியில நின்னாங்கலாம் பேசிட்டு இருக்கிறாரு. அவரு பாவங்க. அவரை பத்தி என்னங்க, அவர் வந்து ஒரு பாவம். எடப்பாடியா பழனிசாமியால ஒதுக்கப்பட்டவர், வேற வழி இல்லாம அவங்க போய் சேர்ந்துருக்கிறாரு. இவ்வளவு வயசுலயும் அவருக்கு ஒரு அதிகார வெறி, பதவி வெறி, இதெல்லாம் உங்களுக்கு இருக்குதுன்றது வெளியில பட்டவர்த்தனமா தெரியுது. ஒரு நேத்து வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சு ஒரு நடிகர் உள்ள வந்துட்டாருங்கிறதுனால உங்களுக்கு இருக்கிற சுய லாப வெறிக்காக, தனிப்பட்ட காழ்ப்புணர்வுக்காக எடப்பாடி பழனிசாமிங்கிற ஒரு நபரை வீழ்த்தணுங்கிற ஒற்றை நோக்கத்துக்காக ஒருத்தர் கட்சி விழுந்து பார்த்துருக்கீங்களா நீங்க? தனி நபர்களை விட அமைப்பு பெரியது. அதிமுக அழிஞ்சு போச்சா? கோபியில் ஆடை போட்டாரு, பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கோபியில ரெட்டலையா விசிலான்னு பார்க்க தானே போறீங்க? ரெட்டலையா விசிலான்னு பார்க்க தானே போறீங்க? அப்ப என்னன்னா, இவங்களை பொறுத்த வரைக்கும் தனி நபர்களுக்கு இடையில இருக்கக்கூடிய காழ்ப்புணர்வு வச்சுக்கிட்டு கட்சியில சேர்றது, பிரச்சாரம் பண்றதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதில் அவரை பத்தி பேசுறது பிரயோஜனம் இல்லாதது.
பாவம் அவர். இது வரைக்கும் நாங்க கேட்ட கேள்விக்கு பொறுமையா பதிலளிச்சவங்களுக்கு மிக்க நன்றி சார். நன்றி.